இன்னைக்கு என்ன குழம்புலாம் வைக்கிறத விட்டுட்டு தட்டில் ஒரு அதிர்ஷ்டத்தை தூக்கிட்டு வந்துட்டான்னு பார்க்குறீங்களா? இப்போ இருக்கிற நேரத்துக்கு அவங்கவுங்க வெளில வேலைக்கு போயிட்டு வர்றவங்க அந்த தீபாவளிக்கெலாம் அரிசி ஊற வச்சு மாவு இடிச்சுலாம் அதிர்சம் செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி உள்ளவங்க டக்குன்னு செய்யறதுக்கு இதை மாதிரி அதிர்ஷ்டத்தை செஞ்சு அசத்துங்க. அந்த தீபாவளிக்கு அதிர்ஷ்டம் தாங்க செய்ய போகிறேன், வாங்க. அதிரசம் செய்ய 1 கப்பு அரிசி மாவு 1 கப்பு கோதுமை மாவுங்க. ரெண்டுமே ஒரே அளவாக ஒரே மட்டமாக எடுத்துக்குங்க. இது இப்போ அரிசி மாவு கோதுமை மாவு சேர்ந்து 2 கப்பாக ஆயிட்டுதா. அதுக்கு நம்ம 2 கப்பு அதே அளவில் 2 கப்பு வெல்லம் 2 கப்பு தண்ணிங்க. இதை சேர்த்து இது பாகுபாதம்லாம் தேவையில்லை, கொதிச்சா போருங்க. கொதித்து இதை நம்ம வடிகட்டிக்க வேண்டியதான். மாவு கலர்றதுக்கு கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரமாக எடுத்து இப்போ அரிசி மாவு கோதுமை மாவு கொஞ்சமாக இனிப்பை தூக்கி கொடுக்க சால்ட்டு, வாசனைக்கு ஏலக்காய் பொடிங்க தூவி விட்டு அப்படியே அடுப்பை மீடியமாக வச்சு இதை அப்படியே கிளறி கொடுத்துக்குங்க. கட்டி விழாமல் கிளறி கொடுங்க. கட்டி விழுந்தாலும் அப்படியே அமுக்கி பிடிச்சி நம்ம கிளறும்போது ஒத்தரணையாக வந்துடுங்க மாவு. இதை அப்படியே கலந்து கொடுத்துட்டு டைட்டாக அப்படியே வரும் பாருங்க. நம்ம ஊற்றின அளவு தண்ணிக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்குங்க. இது நமக்கு மூடி போட்டு இதில் பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்தேன், அது வீடியோவில் இல்லை. நீங்கள் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. இதை ஆறுனது பிறகு இதை மாதிரி மாவை எடுத்து உருட்டி திரட்டும் போது இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இதை நீங்கள் வாழை இலையில் கூட வச்சு தட்டலாம். நான் இதை மாதிரி இந்த ஷீட்டில் நல்லா எண்ணெயை தடவி அதில் நான் இது மாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நம்ம ஒன்று ஒன்றா தட்டாமல் 2 3 தட்டி டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம். நான் அதை மாதிரி நான் தட்டி எடுத்துக்கிட்டேங்க. நல்லா எண்ணெயை ஹீட் பண்ணி மீடியமாக வச்சு இதை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரித்து எடுக்க வேண்டியதாங்க. நல்லா பஃப்னு உப்பி வரும், நமக்கு பூரி உப்பி வர்ற மாதிரியே. நான் உங்களுக்கு பார்த்த கனம் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப முத்தியாக இருக்கக்கூடாதுங்க. நான் காமிச்சது மாதிரி அதை தட்டி ஒன்று ஒன்றா பெரட்டி அப்படியே ஒரு கரண்டியை வச்சு அப்படியே எடுக்கும்போது அப்படியே அமுக்கி விட்டுட்டிங்கன்னா நம்ம அதிரசம் எப்படி அப்படியே அமுக்கி எண்ணெய் எடுப்போமா அவ்வளோதாங்க. அதே மாதிரி சட்டுன்னு ரெடி ஆகிட்டு பாருங்கள் அதிரசம். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இதெல்லாம் இல்லாமல் எப்படி உடனே ரெடி ஆகிட்டு பாருங்கள். பார்க்கவும் சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்த்ததுமே இதை வாங்கி சாப்பிட்ணுன்னு தோணும். அப்படியே நம்ம எடுத்து அதை போடும்போது பார்த்திங்கன்னா அதிரசத்தில் ஒரு லேயர் வரும் தெரியுங்களா, அதே மாதிரியே இருக்குது. நம்ம இடித்து மாவு செஞ்சது அதிரசம் மாதிரியே இருக்குங்க. இது சாப்பிட்டா ஒன்றுமே டிஃப்ரெண்ட் தெரியலிங்க. அரிசி மாவோட இதுதான் சூப்பராக இருக்குது. இந்த தீபாவளிக்கு நீங்களும் அதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து அசத்துங்க. நாளை சந்திப்போம்.